to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இந்த டேஸ்டியான garlic சட்னி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவைப்படுறது எல்லாம் இங்க இருக்குங்க. 200 கிராம் அளவுக்கு பூண்டை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு pan வச்சுக்கலாம். 2 to 3 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்திருக்கேங்க. 1 ஸ்பூன் உளுந்த சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்பவும் பண்ணுற தேங்காய் சட்னி தக்காளி சட்னியை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு பூண்டு சட்னி ட்ரை பண்ணி சாப்பிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டு சேர்த்துருக்கோம், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். எனிவே இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரை ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் ஒரு 4 to 5 நம்ம சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டேமரின் பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா கூல் டவுன் பண்ண வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு சட்னி எங்கள் வீட்டு ஃபேவரட். கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபேவரட்டாக மாறப்போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. garlic chutney ready.